எல்லோருக்கும் வணக்கம். நான் பேசுகிறத நல்லா கவனிங்க. நான் அடிக்கடி பேசிக்கிறேன். நீங்கள் யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராமில் பார்க்கல, ஸ்டேட்டஸ்லாம் பார்க்குறீங்க. நானும் தான் நீங்கள் பார்க்க நானும் தான் பார்த்துன்னுக்கிறேன். இப்போ சென்னையில் நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க. சென்னையில் ரொம்ப இன்றைக்கி பொல்யூஷன் கண்ட்ரோலு, போக்குவரத்து நெரிசல், டிராஃபிக்கெல்லாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ரெண்டாவது இயற்கையான காற்றுலாம் கிடையாது. ஏன் சென்னையிலே நீங்கள் இருக்கிறீங்க? இப்போ நாங்கள் அருமையான இடம்லாம் போட்டுருக்கோம். இப்போ செங்கல்பட்டு டு தாம்பரம், அந்த தாம்பரம் டு செங்கல்பட்டு, அந்த செங்கல்பட்டு தாம்பரம் நடுவில் ஒரு மரம் நடு ஒரு ஊர் இருக்குது. அது என்ன NH 48 ரோடு. அந்த ரோடு கரெக்டாக சைட்டுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் வரும். அதில் நாங்கள் இப்போ அந்த ஊர் பேர் நின்னகர, லே அவுட்டு பேர் தேவகி அம்பாள் நகர். அது ஒரு சைட். அடுத்தது செங்கல்பட்டுலேருந்து நாங்கள் ஒரு 8 கிலோமீட்டரில் ஆனால் SH 48 ரோடு ஆன் ரோடில் நாங்கள் ஒரு சைட்டு போட்டுக்கிறோம். அந்த சைட்டுடைய பேர் ஹெரிட்டேஜ் சிட்டி. மொத்தம் ஒரு 200 ஃப்ளாட் போட்டுருவோம். ஓகேவா? அதனால் சென்னையில் இருக்கிற என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்துடுங்க, இந்த பக்கம் வந்துடுங்க. இங்கே வந்துட்டிங்களா உங்களுக்கு பொல்யூஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. இயற்கையான காற்று, போக்குவரத்து நெரிசல் கிடையாது. நீங்கள் அருமையாக வீடு கட்டிக்கலாம். வண்டி சத்தம் அந்த சத்தம்லாம் கிடையாது. அமைதியான வாழ்க்கை. உங்களுக்கு நீங்கள் செங்கல்பட்டு தாம்பரத்தில் எல்லா கம்பெனியுமே இருக்குது. ஐடி கம்பெனி இருக்குது. இந்த பக்கம் போனீங்கன்னா மரமினர் பக்கத்தில் மகேந்திர சிட்டியில் நிறைய ஐடி கம்பெனி. அதே மரமினரில் ஏகப்பட்ட கம்பெனி. அந்த பக்கம் போனீங்கன்னா உரகத்தில் நிறைய கம்பெனி. அதனால் இந்த பக்கம் வந்துட்டுங்க. இங்கே ரேட்டு ரொம்ப அதிகமான ரேட்டில் இன்றைக்கி போட்டுக்கிறோம் சொன்னீங்களா. இந்த மரமினர்லேருந்து உங்களுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர். அது தேவகி அம்பாள் நகரில் ரேட்டு வெறும் 4000 ரூபாய் தான். இன்னும் எவ்வளோ ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாலும் போதும். நீங்கள் அதில் G+1 3 ஃப்ளோர் வீடு கட்டலாம். மரபு நகராட்சி அப்ரூவல் உண்டு. ஓகேவா? அதனால் நீங்கள் இங்கே ஒரு 35 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா வாங்க, இடம் வாங்கி தரேன். அதே போல் பாலூரில் நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட ஒரு 20 லட்சமோ 25 லட்சமோ 30 லட்சம் 40 லட்சம் கம்மி பட்ஜெட் தான். நீங்கள் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கினாலே உங்களுக்கு போதும். ஏன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2500 தான். பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. அழகாக வீடு கட்டிடலாம். ஆனால் சென்னையில் இருந்து இங்கே வந்துடுங்க. இங்கே ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் சென்னையெல்லாம் இனிமேல் இடம் வாங்கி வீடு கட்டலாம் கஷ்டம். கட்டினாலும் அங்கெல்லாம் பொல்யூஷன் ஆகிப்போச்சு, மெட்ரோ ஆகிப்போச்சு, அப்புறம் ஃப்ளைஓவர் ஆகிப்போச்சு, போக்குவரத்து நெரிசல் நிறைய கொசன்னு ஆகிப்போச்சு. ஏன் அங்கே இருந்துன்னுக்கிறீங்க? இந்த பக்கம் வந்துடுங்களேன். அழகான காற்று இருக்குது. நீங்கள் இப்போ சென்னையில் இருக்க பீச்சில் போனால் கூட காற்று கிடையாதுங்க. நானே நிறைய பீச்சுக்கு போவேன். ஏகப்பட்ட பீச். மெரினா பீச்சிலேருந்து பெசன்ட் நகர் பீச்சுக்கு போவேன். கோவளம் பீச்சு, மகாபலிபுரம் பீச்சு, முட்டுக்காடு பீச், நல்லா பீச். ஆனால் சுத்தமாக காற்று இல்லைங்க. புரியுது உங்களுக்கு? ஏன் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? பொல்யூஷன்லாம் ரொம்ப இருக்குது. அதனால இந்த பக்கம் அதே போல் உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குதுங்க. செங்கல்பட்டு தாம்பரம் வந்தீங்கன்னு வச்சுக்கோ, காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் காலேஜ், எல்லா வசதியும் இருக்குது. சினிமா தேட்டர் இருக்குது, மால் இருக்குது. அப்புறம் எல்லாம் நமக்கு என்னென்ன தேவையோ ஒரு மனிதனுக்கு அடிப்படை வசதி எல்லா வசதியும் இப்போ இருக்குதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் நீங்கள் யூடியூப்லாம் பார்க்குறீங்க, எனக்கு நிறைய ஃபோன் பண்ணுங்கள். சென்னையில் இருக்கிற மக்கள் நிறைய ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய நன்மை செஞ்சு தரேன். நான் நல்ல நன்மை செய்தேன். நான் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன். கிரீஷ் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டியில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஒரு டேரக்டாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் எனக்கு கமிஷன்லாம் கொடுக்க போது கிடையாது. புரியுதா உங்களுக்கு ஒரு நல்ல இடம் வாங்கி கொடுத்து நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் சென்னையில் இருக்கிற தயவு செய்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நீங்கள் என் கையால் ஒரு இடம் வாங்குங்க. அதுக்கப்புறம் நீ இங்கே சாவரேன்னு நீங்கள் விட மாட்டீங்க. நான் நினைப்பீங்க. புரியுதா உங்களுக்கு நல்ல இடம் வாங்கி தருவாங்க. நாங்கள் போட்டுக்க லே அவுட்டில் DDC பேர் யாராவது புது லே அவுட்டுங்க, அருமையாக லே அவுட்டுங்க. நீங்கள் செங்கல்பட்டு தாம்பரத்தில் 1.5 கிலோமீட்டர்லேருந்து லே அவுட்டே கிடையாதுங்க. அதேமாதிரி செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து 1.5 கிலோ, அதேமாதிரி ஆன் ரோட்லேருந்து SH 48 லே அவுட்டே கிடையாது. நாங்கள் லே அவுட் போட்டுக்கிறோம். ஃப்ளாட்லாம் கொஞ்சம் தாங்க இருக்குது. ஆனால் சென்னையில் மக்கள் தயவு செய்து வர ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறீங்க, நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் நம்பர் போட்டிருப்பேன், நீங்கள் மறந்துருப்பீங்க. திரும்ப நான் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லாம் நான் நம்பரை போடுறேன். என் நம்பரை பார்த்து எனக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டீங்களா, நான் இட்டுமே உங்கள் சைட்டை காமி, சைட்டை பாருங்கள். சைட் பிடிச்சினா 1 லட்சம் ரூபா புக் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்திருக்குது. நான் என் கையால் வாங்கி தரேன். நீங்கள் இப்போ 2000 ரூபா ஒரு சதுரடி வாங்கினா ஒரு வருஷம் 4000 ரூபாய் ஏறிடும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாலும் உங்களுக்கு பின்னால் டபுளாக தான் ஆகிடும். அதனால் இன்றைக்கி எதில் போட்டால் காசு அதிகம்? மண்ணில் போடணும், 2வது தங்கத்தில் போடணும். இதுதான் நம்ம காசு. பிஸ்னஸ்லாம் அவ்வளோ கிடையாது. 10 லட்சம் போட்டால் பிஸ்னஸ் கிடையாது. இப்போ முன்ன போல் பிஸ்னஸ்லாம் கிடையாது. இப்போ என்ன செய்கிறாங்க, ஒரு டீ கடை வச்சா 100 டீ கடை, ஒரு பங்க் கடை வச்சா 100 பங்க் கடை. உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சா 100 ப்ரொவிஷன் ஸ்டோர்.
ஒரு சிக்கன் கடை வச்சா 100 சிக்கன் கடை ஆகிடுச்சு. புரியுது உங்களுக்கு? நிறைய பிஸ்னஸ் வந்து அதிகமாகிடுச்சு. அப்போல்லாம் கம்மி. எங்கேனா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் பங்க் கடை இருக்கும், டீ கடை இருக்கும், மளிகை கடை இருக்கும். இப்போ பார்த்தீங்களா நிறைய தெருக்கு பங்க் கடை, டீ கடை. அதனால் வந்து இப்போ பிஸ்னஸில் கம்மி. அதனால் இருக்கிற பணத்தில் கொஞ்சம் பணமாக இருந்தால் கூட எடுத்துன்னு வாங்க. ஒரு 20 லட்சமோ 25 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் எடுத்துன்னு வாங்க. உங்களுக்கு இடம் வாங்கி தரேன். இன்வெஸ்ட் போடு. ஒரு வருஷம் முன்னாடி அந்த 20 லட்சம் போட்டு 40 லட்சம் ஆயிடுச்சுங்க. நம்ம 1 லட்சம் பேங்க்கில் போட்டால் வட்டி கம்மி. புரியுதா? நான் சொல்லது நல்லா வந்து யோசனை பண்ணுங்கள். யோசனை பண்ணி வர ஞாயிற்றுக்கிழமை வந்து என் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா 2 சைட்டு இருக்குது. மரமல்லியும் காமிக்கிறேன். இந்த செங்கல்பட்டு பக்கம் 8 கிலோமீட்டர் பாலூர் சைட்டு, அந்த சைட்டும் சைட்டை வந்து பாருங்கள். பார்த்து பிடிச்சோம் 1 லட்சத்துக்கு புக் பண்ணுங்கள். பின்னால் உங்கள் எதிர்காலம் காத்திருக்கு. உங்கள் நன்மைக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா இருக்குன்னா நான் வந்து பாடுபடுறேன். அதனால தான் நான் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போகிறேன். என் கையால் வாங்கி தரேன். உங்களுக்கு நல்லா அழகாக பண்ணி தரேன். எந்த பிரச்சனையும் டாக்குமெண்ட்லாம் பக்காவாக இருக்குங்க. ஒரு கிளியராக இருக்கும். இப்போ பத்திர பிரச்சனை உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. அழகாக பண்ணி உங்களுக்கு கையில் வந்து டாக்குமெண்ட்டை வாங்கி உங்கள் கையில் கொடுத்துறேன். புரியுதா? ஏன்னா அதேமாதிரி பட்டாவும் நான் வாங்கி கொடுத்துறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இடத்த மட்டும் பாருங்கள். ஒரு இடத்துக்கு 4 இடத்த பாருங்கள். எந்த இடம் பிடிக்குதோ பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கி பின்னாடி உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கிறதுக்கு நான் பாடுபடுறேன். அதனால் வந்து எனக்கு நம்புங்க. புரியுதா உங்களுக்கு? வர ஞாயிற்றுக்கிழமை நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி சைட்டு காமிங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.